பாருங்க மக்களே, உங்களுக்கு பஸ் போற ஆன் ரோட்டு மேலே எழுதுங்க. இங்க பாருங்க, இப்போது மகளிர் விடியல் பயணம் நெல்லிக்குப்பம் டு அம்மாப்பேட்டை இல்லலூர் எல்லாமே போற பஸ் போற ஆன் ரோட்டு மேலேயே தான் நம்மளோட சைட்டு. அப்படியே திரும்பினோடனே உங்களுக்கு வந்து பஸ் ஸ்டாப். இது வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட சைட்டு, சரிங்களா? கவர்மெண்ட் பஸ் போற ஆன் ரோட்டு மேல லைவா உங்களுக்கு வந்து காட்டியாச்சு. நம்மளோட சைட்டை பாருங்க, சூப்பரா வந்து கேட்டட் கம்யூனிட்டியாவே கொடுத்துருக்காங்க. கூடாஞ்சேரி டு நெல்லிக்குப்பம் ரோட்ல ஆன் ரோடு சைட்டுங்க. இப்ப பாத்தீங்க அப்படின்னா ரேட்டே ஒரு ஸ்பெஷல் ஆஃபர் தாங்க. பிரைஸே பாத்தீங்கன்னா ஒரு ஆஃபரா தான் கொடுத்துருக்காங்க. இது மட்டும் இல்லாம நம்ம வியூவர்ஸ்க்காக ஸ்பெஷல் ஆஃபர்ன்றது எப்பவுமே ஒன்று வேணும். கண்டிப்பா அதை கொஞ்சம் சொல்லிருங்க. 10 நாள் யார் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்றாங்களோ அவங்களுக்கு 1 lakh கேஷ் பிரைஸா இந்த ஆஃபர்ல கொடுத்திருக்கோம். ப்ரீ லான்ச்சிங்ல 1 lakh டிஸ்கவுண்ட். 10 நாள்ல ரெஜிஸ்ட்ரேஷன் 10 நாள் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்றவங்களுக்கு மட்டும். சூப்பர் சூப்பர். வணக்கம் மக்களே, வெல்கம் டு சென்னை சூப்பர் விளாக்ஸ். இன்னைக்கு பாருங்க, ஒரு அருமையான ஒரு ப்ராப்பர்ட்டி, அதுவுமே பாத்தீங்கன்னா நம்ம கூடுவாஞ்சேரியிலேயே கொண்டு வந்திருக்கோங்க. கூடுவாஞ்சேரியில ஆன் ரோடு ப்ராப்பர்ட்டியாவே பாத்தீங்கன்னா இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான ஒரு ப்ராப்பர்ட்டி கொண்டு வந்திருக்கோம். அதை பத்தின ஃபுல் டீடைல்ஸ் தான் பாத்தீங்க அப்படின்னா நம்ம பிரதர் கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். பிரதர் வணக்கம். வணக்கம். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கு. சூப்பர் ப்ரோ. நம்மளோட ப்ராஜெக்ட் பாத்தீங்கன்னா ஸ்ரீ சங்கமம் ப்ராப்பர்ட்டிஸ் பண்ணிட்டு இருக்காங்க. சோ என்னோட நேம் ராஜேஷ். நான் இதெல்லாம் மார்க்கெட்டிங் மேனேஜரா இருக்கேன். சூப்பர் சூப்பர் ப்ரோ. இப்போ இது எங்க எக்ஸாக்ட்டா நமக்கு அமைஞ்சிருக்கு, இந்த இடத்துல மக்கள் வந்து ஏன் வந்து இடம் வாங்கணும், அதோட அட்வான்டேஜஸ் எல்லாத்தையுமே கொஞ்சம் பேசுறீங்களா? லொகேஷன் வைஸ் பாத்தீங்கன்னா நம்ம ப்ராஜெக்ட் பாத்தீங்கன்னா உங்களுக்கு கூடாஞ்சேரி நெல்லிக்குப்பம் போற ஆன் ரோட்ல கல்வாயின்ற லொகேஷன்ல அமைஞ்சிருக்கு. ஓகேங்களா? ஆன் ரோடு ப்ராஜெக்ட். ஆன் ரோடு ப்ராஜெக்ட் ஆல்ரெடி ஃபேஸ் 1 முடிச்சிட்டோம், ஃபேஸ் 2 பண்ணிட்டு இருக்கோம். ஓகே. சோ இது ஏன் இங்க வந்து இடம் வாங்கணும் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் பாத்தீங்கன்னா ஃபியூச்சர் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கும் சரி வீடு கட்டுறதும் சரி நல்ல ஒரு அப்ரிசியேஷன் இருக்கும். கண்டிப்பா. ஓகேங்களா? உங்களுக்கு வந்து டிரான்ஸ்போர்ட்டேஷன் 20 மினிட்ஸ் ஒரு பஸ் போயிட்டு இருக்கும். ஷேர் ஆட்டோ ஃபெசிலிட்டி இருக்கு. ஃபியூச்சர்ல காரைக்கால் பாண்டிச்சேரி பஸ் எல்லாமே இந்த வழி தான் உங்களுக்கு போயிட்டு இருக்கும். சூப்பர். சோ வீடு கட்டுறதுக்கு ஆல்ரெடி ஃபேஸ் 1 முடிஞ்சு வீடு கட்ட ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஃபேஸ் 2ல கன்ஸ்ட்ரக்ஷன் ரெடி பண்ண போறாங்க. ஓகே. இப்போ ஆல்ரெடி ஃபேஸ் 1ல வீடுகள் எல்லாமே வந்துருச்சு. முன்னாடி இது பின்னாடி வந்து ஃபுல்லா இருக்கு உங்களுக்கு வீடு. ஓகே, ஃபுல்லா வீடு தான். இந்த பக்கமே உங்களுக்கு ஃபுல்லா இருக்கு வீடுகள். அதாவது ரெசிடென்ஷியல் ஏரியாவே இருக்குங்க. முக்கியமான விஷயம், அதாவது கூடாஞ்சேரியில இன்னைக்கு ஆன் ரோட்டு மேல ப்ராப்பர்ட்டி கிடைக்கிறதுன்றது பெரிய விஷயங்க. இன்னைக்கு இந்த ஏரியா நீங்க முன்னாடி பார்த்த ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்த கூடாஞ்சேரி இன்னைக்கு கிடையாது. ஏன்னா டெவலப்மெண்ட் அந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஃபுல்லாவே வந்துருச்சு. இன்னைக்கு பார்த்தோம் அப்படின்னா எல்லாமே வீடுகள் ஆயிருச்சு. ஆன் ரோடு ஃபுல்லாவே ஹைவேவா மாத்திட்டாங்க. உங்களுக்கு இந்த ரோடு எல்லாமே உங்களுக்கு ஹைவே மாறிடுச்சு. உங்களுக்கு நீங்க பாருங்க, இந்த ரோடு நம்ம கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட் வர்றதுக்கு முன்னாடி இங்க நிறைய ப்ராஜெக்ட்ஸ் பண்ணோம். அது கட்ட ஆரம்பிக்கும் போதே, அதாவது அந்த அஸ்திவாரம் போடும் போதே நம்ம சொல்லிக்கிட்டு தான் இருந்தோம், இந்த ஏரியா வேற மாதிரி மாறப்போகுது, உங்களுக்கு டெவலப்மெண்ட் பயங்கரமா வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு தகுந்தாப்லயே என்னைக்கு பஸ் ஸ்டாண்ட் ஓபன் பண்ணாங்களோ அதுல இருந்து டெவலப்மெண்ட் தான் ஃபுல்லா. ஏகப்பட்ட கம்பெனிஸ் இந்த சரௌண்டிங் ஃபுல்லா ப்ராப்பர்ட்டிஸ் போட்டு கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இன்னைக்கு ஏகப்பட்ட ப்ராப்பர்ட்டிஸ் உள்ளே கொடுத்துட்டு இருக்காங்க. அதாவது இந்த ரோட்ல இருந்து உள்ள எங்க இடம் கிடைக்குதோ எல்லா இடத்துலயும் ப்ராப்பர்ட்டிஸ் இன்னைக்கு போடுறாங்க. மக்கள் அந்த அளவுக்கு தேடி வர்றாங்க. அதனாலதான் அவ்வளவு ப்ராப்பர்ட்டிஸ் வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. ஆனா இவங்களை பொறுத்த வரைக்கும், ஸ்ரீ சங்கமம் ப்ராப்பர்ட்டிஸ் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ஆன் ரோட்டு மேலேயே கொண்டு வந்திருக்கீங்களா? ரோட்டு மேலே இருக்கு உங்களுக்கு. இப்போ இந்த ரோடு தானே உங்களுக்கு நேரா நம்மளுக்கு பாண்டிச்சேரி காரைக்கால் பாண்டிச்சேரி எல்லாமே போற ரோடு உங்களுக்கு. அதாவது ஜிஎஸ்டி, அதாவது நம்ம ஜிஎஸ்டில கூடாஞ்சேரியில நெல்லிக்குப்பம் ரோடுனா எல்லாருக்குமே தெரியுங்க. அந்த நெல்லிக்குப்பம் ரோட்ல இருந்து இந்த ரோடு நேரா பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து திருப்போரூர் கனெக்டிங் ரோடு. அதாவது திருப்போரூர்ல இருந்து செங்கல்பட்டுக்கு ஒரு ரோடு போகுது. என்ன ப்ரோ? ஒரு பைபாஸ் போகுது. அதுல போயிட்டு நேரா கனெக்ட் ஆகும். ஆமா, கொட்டமேடு ஜங்ஷன்ல இருந்து ரைட் எடுத்தா உங்களுக்கு செங்கல்பட்டு போயிடலாம். லெஃப்ட் எடுத்தா நேரா ஓஎம்ஆர் போயிடலாம். மெயின் ஏரியாலயே பாத்தீங்க அப்படின்னா நம்ம ஒரு ப்ராப்பர்ட்டி கொடுத்துருக்கும் போது உண்மையிலேயே அதோட டெவலப்மெண்ட் எப்படி இருக்கும், அப்ரிசியேஷன் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு லைவா தெரிஞ்சுக்கலாம். அதுவும் மட்டும் இல்லாம இன்னைக்கு இதுக்கு நியர்பைலயே, அதாவது நம்ம சைட்டுக்கு நியர்பைலயே பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நம்ம காலேஜ் என்ன ப்ரோ? அப்போலோ ஆர்ட்ஸ் காலேஜ் இருக்கு. ஓகே, அடுத்து ரைட் எடுத்த உடனே அப்போலோ 2 மினிட்ஸ்ல உங்களுக்கு ரீச் ஆயிடலாம். உங்களுக்கு கவர்மெண்ட் பஸ் போயிட்டு வந்துகிட்டே இருக்குங்க. பஸ் ஸ்டாப் நியர்பைல தான், வாக்கபிள் டிஸ்டன்ஸ்ல பஸ் ஸ்டாப். ஆப்போசிட்ல உங்களுக்கு பஸ் ஸ்டாப் தான். அப்படியே ஆப்போசிட். ஆமா, நடந்து போற டிஸ்டன்ஸ். ரோட் கிராஸ் பண்ணாலே பஸ் ஸ்டாப் தான். ஓகே பிரதர், இப்போ இந்த சரௌண்டிங்கை பொறுத்த வரைக்கும் ஸ்கூல் காலேஜ் இதெல்லாமே என்ன நிறைய இருக்கு பக்கத்துல? அப்போலோ ஆர்ட்ஸ் காலேஜ் ஆல்ரெடி சொல்லிட்டோம். வேற என்ன நல்லா இருக்கு? நியர்பை ஜிஎஸ்ல இருந்து வரும்போது உங்களுக்கு ஸ்கூல்ஸ் பாத்தீங்கன்னா சென்ட் மேரிஸ் இருக்கு, எஸ்ஆர்எம் பப்ளிக் ஸ்கூல் இருக்கு, அண்ட் வேலம்மாள் வித்யாசாரம் எல்லாமே இந்த ரோட்டு மேலே தான் இருக்கு. ஆமா, எல்லா ஸ்கூல் பஸ்ஸுமே நம்ம சைடு வழியா தான் போகும். ஓகே, சைடு வெளியவே நம்ம பஸ் ஏத்திக்கலாம் குழந்தைங்கள. உங்களுக்கு அது முக்கியமான விஷயங்க. ஏன்னா சேஃப்டி வைஸா வந்து பாத்தீங்க அப்படின்னா இது ரொம்பவே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ரோட்டு மேல, சரிங்களா, சைட்டு வாசல்லே என்ட்ரன்ஸ்லயே ஏத்தி இறக்கிறோம். அருமையா வந்து பாத்தீங்கன்னா ஸ்கூல் பஸ் எல்லாமே நின்னு போகும், காலேஜ் பஸ் எல்லாம் நின்னு போகுது. நீங்க பார்க்கலாம், ஈவினிங் ஒரு 3 மணி 4 மணி பாத்தீங்க அப்படின்னா எல்லா பஸ்ஸும் போயிட்டு வந்துகிட்டே இருக்கும். நீங்க அந்த நேரத்துல ஒரு சைட் விசிட்ட கூட புக் பண்ணி வாங்க, வந்து லைவா வந்து பாருங்க எவ்வளவு பஸ்ஸஸ் போகுது, எவ்வளவு போயிட்டு வந்துட்டு இருக்கு, ஸ்கூல் பஸ் எப்படி போயிட்டு இருக்கு, சைட்டோட டெவலப்மெண்ட் எந்த மாதிரிலாம் இருக்கு அப்படின்றதெல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா நீங்க புக் பண்ணிக்கலாம். இப்போ இந்த சைட்டை பத்தியும் கொஞ்சம் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இப்போ நம்ம சைட்டை பத்தி கொஞ்சம் சொல்லிருங்க. ஓகே பிரதர், நம்ம சைட்டை பாத்தீங்கன்னா உங்களுக்கு கல்வாயின்ற லொகேஷன் இருக்கு. ஆல்ரெடி ஃபேஸ் 1 முடிச்சிட்டோம், ஃபேஸ் 2 பண்ணிட்டு இருக்கோம். ஃபேஸ் 2ல 118 பிளாட் கிட்ட போட்டுருக்கோம். ஓகேங்களா? சைட்டோட நேம் என்ன? சைட்டோட நேம் பாத்தீங்கன்னா தனலட்சுமி கார்டன். ஓகேங்களா? ஃபேஸ் 2ல 118 பிளாட் இருக்கு. இன்னும் ப்ராப்பரா லான்ச்சே பண்ணல. ப்ரீ லான்ச்ல தான் போயிட்டு இருக்கு உங்களுக்கு. ஆமா, இப்பதான் பண்ணிட்டு இருக்கோம். ப்ரீ லான்ச்ல கிட்டத்தட்ட 30 பிளாட் கிட்ட சோல்ட் அவுட் பண்ணிட்டோம். 30 பிளாட் ப்ரீ லான்ச்லயே புக்கிங் ஆயிடுச்சு நம்மளுக்கு. ஓகே, என்ன
இன்னும் ப்ராப்பரா நம்ம லான்ச்சே பண்ணல அதுக்குள்ள முடிச்சிட்டேன். அதுக்குள்ளே முடிச்சிட்டோம். இப்ப சைட்டோட டெவலப்மெண்ட் அப்படிங்கும்போது ஆமா என்னென்ன நம்ம இதை டெவலப் பண்ணி கொடுத்துருக்கோம் சார். இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு 20 ஏக்கர்ல ப்ராப்பர் கேட் கமிட்டி, ஆன் ரோட்ல ப்ராப்பர் கேட் கமிட்டி, காம்பவுண்ட் வால் கட்டி, காம்பவுண்ட் வால் இருக்கு, ஸ்ட்ரீட் லைட் இருக்கு, பிளாக் டாப் ரோடு போட்டுட்டு இருக்கோம் உங்களுக்கு. நீங்க உடனே வீடு கட்டணும்னாலும் உடனே வீடு கட்டலாம், வீடுல கட்டலாம், ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணனும்னா உடனே வீடு கட்டலாம். இப்ப அப்போலோ காலேஜ் இல்லாம நியர்பைலே பாத்தீங்கன்னா மெடிக்கல் காலேஜ், நம்ம சத்யசாய் மெடிக்கல் காலேஜ் அதுவுமே உங்களுக்கு வந்து இருக்குதுங்க. நல்ல பிரைமான லொகேஷன்லாம் வந்து பாருங்க, கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பிடிக்குங்க. டிடிசிபி ரெரா அப்ரூவ்ட் தான். இப்ப மினிமம் சைஸ் அப்படிங்கும்போது எவ்வளவு நம்மளுக்கு? சோ பிளாட் சைஸ் பாத்தீங்கன்னா மினிமம் 850 ஸ்கொயர் ஃபீட்ல ஸ்டார்ட். சரி, 850 ஆமா 850 ல இருந்து அப் டு 1 கிரவுண்ட் வரைக்கும் நீங்க எடுத்துக்கலாம் உங்களுக்கு. இப்ப எல்லா ஃபேசிங்லயுமே மேக்ஸிமம் இருக்குன்னு நினைக்கிறேன். இதெல்லாம் நம்மளோட பிளாட் தான் உங்களுக்கு. ஆமா, இது எல்லா ஃபேசிங்ல இருக்கு, கார்னர் பார்ட் எல்லாமே அவைலபிள் இருக்குது உங்களுக்கு. இப்போ உங்களுக்கு இதுல உங்களுக்கு நம்ம சொன்ன மாதிரி மினிமம் சைஸ்ல இருக்குங்க. ஏன்னா ரேட்டும் பாத்தீங்கன்னா ரீசனபிளா கொடுத்துருக்காங்க. சரிங்களா? அதோட ரேட்டை கேட்டுறலாம். ஒரு ஸ்கொயர் ஃபீட்டோட ரேட், ஸ்கொயர் ஃபீட் 3300 ரூபாங்க. 3300. ஆமா 3300க்கே கொடுத்துறோம். 3300க்கே கொடுத்துறோம். இந்த ஏரியால மார்க்கெட் ரேட் பாத்தீங்க அப்படின்னா தாறுமாறா போய்கிட்டு இருக்குங்க. 5000 ரூபாய் கொடுத்தா கூட இடம் வந்து நல்ல இடமா கிடைக்க மாட்டேங்குது. ஆனாலுமே சரிங்களா, ஆனாலுமே ஒரு 3300 ரூபாய் 3299 சரிங்களா, அந்த பட்ஜெட்டுக்கு ஒரு ரேட்டு, ஒரு சைட்டை ஆன் ரோட் மேல நியூ லேஅவுட்டாவே நம்ம வந்து கொடுக்குறோம். இப்ப ஒரு பிளாட்டோட காஸ்ட் எவ்வளவு வருது ப்ரோ நம்மளுக்கு? சோ 850 ஸ்கொயர் ஃபீட் இருந்தா 28 லாக் வந்துரும். 28 லட்சம். 28 லட்சத்துல இடம் நம்ம வந்து இடம் வாங்கிடலாம். சரி, இப்போ நம்ம இடம் மட்டும் தானா வீடாவும் கட்டி கொடுக்குறோம். சோ வீடா பாத்தீங்கன்னா உங்களுக்கு 2 BHK பாத்தீங்கன்னா 45 lakhs வந்துரும். ஓகே, 45 லட்சத்துல 45 லட்சம். ஆமா சரி, 45 லட்சத்துல உங்களுக்கு வந்து வீடு வேணும்னாலும் நீங்க வந்து வாங்கிக்கலாங்க. இல்ல எனக்கு இடம் மட்டும் போதும் அப்படின்னு நினைச்சாலும் கூட நீங்க இடமாவும் வாங்கிக்கலாம். இப்ப மினிமமா ஒரு புக்கிங் அமௌண்ட் அப்படி வேணும், இல்ல ஒரு முன்பணம் வேணும் அப்படின்னா எவ்வளவு நம்மளுக்கு வந்து தேவைப்படும்? சோ 3 lakh இருந்தாலே இங்க ஒரு இடத்த வாங்கிக்கலாம். அதே மாதிரி 3 lakh முன்பணம் இருந்துச்சுன்னா ஒரு இடத்துல வாங்கிக்கலாம். ரிமைனிங் எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா நீங்க வந்து பேங்க் லோன் பண்ணிக்கலாங்க. ஏன்னா இது வந்து டிடிசிபி ரெரா அப்ரூவ்ட் ப்ராஜெக்ட் அப்படிங்கும்போது உங்களுக்கு ஒரு 80-90% வரைக்கும் லோன் பண்ணுங்க. கண்டிப்பா வந்து பண்ணிக்கலாம். அப்படிங்கும்போது நீங்க சூப்பரா வந்து ஒரு 3 லட்ச ரூபாய் முன்பணத்துல கொடுத்துட்டு மீதி எல்லாத்தையுமே லோன் பண்ணி பக்காவா வந்து பண்ணி கொடுத்துருவாங்க. அது இல்லாம வீட்டுக்கு எவ்வளவு முன்பணம்? வீட்டுக்கு ஒரு 5 lakhs இருந்தாலே உங்களுக்கு வீட்டுக்கான முன்பணம் பண்ணிக்கலாம். சரிங்களா? முன்பணமா 5 லட்ச ரூபாய் கொடுத்தீங்கன்னா வீடுங்க. ஏன்னா இன்னைக்கு வாடகை கொடுக்குறீங்களா, அந்த காசுல நீங்க வந்து தனி வீடாவே ஆன் ரோட் மேல, அங்க பாருங்க பஸ் போயிட்டு வந்துட்டு இருக்கா, பஸ் போற ஆன் ரோட் மேல பஸ் ஸ்டாப். சரிங்களா? லைவா நம்ம பார்க்கும்போது இது உங்களுக்கு வந்து தெரியுது. பஸ் போற ஆன் ரோட் மேலேயே சைட்டு, அருமையான சைட்டு. இந்த இடத்துல வீடு 45 லட்சத்துக்கு இடத்துடன் கூடிய வீடே பாத்தீங்க அப்படின்னா சூப்பரா வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. மிஸ் பண்ணாம யூஸ் பண்ணிக்கோங்க. சரிங்க ப்ரோ, சைட் விசிட் அரேஞ்ச் பண்ணி தரோமா? கண்டிப்பா ஃப்ரீ கேப் ஃபெசிலிட்டி இருக்கு. ஃபேமிலியோட வந்தா ஆமா, ஃபேமிலியோட வரவங்களுக்கு ஃப்ரீ கேப் ஃபெசிலிட்டி அரேஞ்ச் பண்ணி கொடுத்துறோம். டைரக்டா அவங்களோட கம்பெனியோட கான்டாக்ட் நம்பர் நான் ஆன் ஸ்கிரீன் மேல கொடுத்துருக்கேன். கால் பண்ணுங்க, இமிடியேட்டா உங்க பிளாட்டை, உங்க வீடை வந்து புக் பண்ணிக்கோங்க. ஓகே சார், ரொம்ப நன்றி. தேங்க்யூ வெரி மச்.